தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சரவணன், இப்போ இந்த கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 8 பில்கள் பாஸ் பண்ண போறதாகவும், அதுல ஒரு குறிப்பான விஷயம் தான் அந்த டீலிமிட்டேஷன் பில்லு. நீங்க முன்பு முத்தாய்ப்பா சொன்னது போல பல மாநிலத்தினுடைய முதல்வர்களை கூட்டி அதை முன்கூட்டியே எச்சரிச்சு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொன்ன திமுக இப்போ தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லாம அப்போ அது காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேல் வைக்கப்படுது. கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் கூட ஆசை வார்த்தைகள் காட்டப்படுகிறது, நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அப்படின்லாம் கூட பேசுறாரு. சிதம்பரமும் அவர்கள் கருத்துக்கள் சொல்றதை பார்க்கிறோம். ஸோ எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே இன்னும் ஸ்டாண்ட் சொல்லாமல். சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இவர்கள் எல்லாம் வெட்கப்பட வேண்டும். சிதம்பரம் மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய டால் லீடர் காமராஜர் ஆட்சின்னு உளறுவதை எல்லாம், இந்த ஆட்சியை பார்த்து உளறுவதை எல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்க மு.க. ஸ்டாலின் அவரோட ஆட்சியும் காமராஜர் ஆட்சின்னு சொல்லி இதே காங்கிரஸ் சொல்லியிருக்கு. செல்வ பிறந்தகை என்ன சொன்னார்? அதுதான் அதுக்கான ஒப்பீடுகளை கொண்டு அது காலம் முடிஞ்சு போச்சுல. காமராஜர் ஆட்சியை தான் இப்போ லே ஆஃப் கொடுத்துட்டாங்களே. இப்போ அந்த காமராஜர் ஆட்சிக்கு நீங்க கரண்ட் ஆட்சி தானே பேசணும். இப்போ கரண்ட்ல இப்போ சிதம்பரம் அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா கூட செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும் ஒரே தரமான லீடர் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன எப்படி ஒப்பீடு பண்ணுவீங்க? அப்போ காமராஜர் ஆட்சின்னு சொன்னது அதுக்கப்புறம் விளக்கமும் கொடுத்தாரு. காங்கிரஸ் உடைய காமராஜர் ஆட்சின்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு. அது விடுங்க, சரியா? நம்மளது தான் இப்போ இல்லையே ஆட்சி. இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகையும் சிதம்பரம் ஒன்றும் இல்லையே. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். எடுக்க போறீங்க. இப்போ 2 பேரும் பேசுறது வெட்கப்படணும். 2 பேரும் ஏன் அப்படின்னா, ஸ்டாண்டை பத்தி யார் சொல்லணும்? யார் சொன்னது ஸ்டாண்ட் எடுக்கலன்னு? திருச்சி சிவா சார் யாரு? உங்க மாநிலங்களவை உறுப்பினர். டிஆர் பாலு சார் யாரு? மக்களவை உறுப்பினர். 2 பேரும் ஸ்டாண்டை தெளிவுபடுத்தினாங்களா? தெளிவா தெளிவுபடுத்த நம்ம இதை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வேற யாருக்கு தெளிவுபடுத்தணும்? ஒருத்தன் வாயே துறக்க மாட்டேங்கிறான், யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்களே. ஸ்டாண்டை தெளிவுபடுத்திட்டாரா விஜய்? கரூர்ல என்னன்னு டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வர போறாங்க. இது மாதிரி நாங்க 100 மடங்கு சொல்லட்டுமே. எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா? யாரு? சரி, நான் என்ன கேட்கறேன்னா, யாராவது ஒரு தலைவர், இப்படி விட்டுருங்க, யாராவது ஒரு தலைவர் நீங்க இதை சொல்வது போல பொடி வச்சு இங்க இடத்துல பேசினாங்களா? ஏதாவது ஒரு என்ன சொல்றாங்க புரியலையே, அது மாதிரி ஏதாவது ஒரு லீடர் சொல்லுங்க. யாராவது ஒரு டாப் லீடர், யாராவது ஒரு டாப் லீடர் இல்ல, கீழே வரைக்கும் யாராவது எங்களை மாதிரி கிரவுண்ட் லெவல் லீடர் வரைக்கும் நீங்க யாராவது சொல்லுங்க. இல்ல அப்படி பேசல. பட் ஆனா இதே பாஜக காரங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. டெல்லியில உள்ள காரங்க என்ன பேசுறாங்க, இங்க உள்ள பல வலதுசாரிகள் என்ன பேசுறாங்க, அதை நீங்க கவனிச்சீங்களா? அதை நாங்க ஏன் கவனிக்கணும்? இல்ல அவங்க சொல்லும் பொழுது இப்படி உங்க மேல புழுதி வாரி வீசுறாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா இல்லையா? தெரிவிக்கிறோமா இல்லையா? மத்திய அமைச்சரவையில மோடிஜி உங்களுக்கு ஆஃபர் பண்றாரு. திமுக எல்லா ஆப்ஷன்ஸும் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இந்த சமயத்துல அவங்களுக்கு மத்தியிலயும் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல, மாநிலத்திலயும் ஆட்சி இழந்து இருக்கிறாங்க. 2 மத்தியையும் மாநிலத்து அரசையும் அவங்களால எதிர்த்து சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை செட் பண்றாங்க. ஆனா அதற்கு உரிய விளக்கத்தை கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடந்து போற தன்மை இருக்கு இல்லையா? அதுதான் மேலும் கேள்விக்குள்ளாக்கப்படுது. உரிய விளக்கம் யார் தரணும்? திராவிட முன்னேற்ற கழகம். டிஆர் பாலு யாரு? டிராஃப்ட் கைக்கு வரட்டும், பொறுமையா நாங்க சொல்றோம். அதுக்கு மீனிங் என்ன? சரி, நாங்க எதிர்க்கலங்க, விட்டுருங்க. அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அகிலேஷ் யாதவ் பாஜக திறம்பட எதிர்க்கிறாருன்னு ஒத்துக்கிறீங்களா? திமுக விட்டுருங்க, அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கிறீங்களா? அவருக்காக மாநிலத்துல பாஜக தான் அவருக்கு, அதனால எதிர்ப்பாரு. அகிலேஷ் யாதவ் தினத்தமா சொன்னாரு, நாங்க பல போராட்டங்கள்ல எதிர்த்துருக்குறோம், இந்த டிராஃப்ட் வரட்டும், அதுல ஏற்கத்தக்க கருத்துக்கள் இருந்தால் ஏற்பம் தான் சொல்லியிருக்காரு. இல்ல நான் பைத்தியமா, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா இந்த கேள்வியை நம்ம மேல திணிக்கிறாங்களா? அவனு பைத்தியமா? நோ டீலிமிட்டேஷன் சொன்னோமா, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னோமா? நியாயமான டீலிமிட்டேஷன் தான் கேட்டோம். அப்புறம் என்ன டீலிமிட்டேஷன் எவனாவது எதிர்த்தானா அவன் பைத்தியக்காரனா இருப்பான். கான்ஸ்டியூஷன் படி இருக்குது. பிரச்சனை என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷனை பயன்படுத்தி ஒன்றிய அரசு நம் மீது வழிகாட்டுதல் தந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை கரெக்டா கொண்டு வந்த மாநிலங்களை தண்டிக்கும் விதமாக அந்த டீலிமிட்டேஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நடக்கிறப்ப 2026க்கு என்ன பாப்புலேஷன் லிமிட்டோ அதை பேஸ் பண்ணி பண்ணணும் சொன்னாரா இல்லையா டிஆர் பாலு சார்? சொன்னாரா இல்லையா அன்னைக்கு பிரஸ் மீட்ல? பாப்புலேஷன் பேசிஸ் சரி, எல்லா மாநில முதலமைச்சரையும் கூட்டணும்ல, கூட்டினா பேசணும், டீலிமிட்டேஷன் கூடாதுன்னு பேசணுமா? நியாயமான டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்ல, அது நியாயமான டீலிமிட்டேஷன் என்னது? நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் விகிதாச்சார அடிப்படையில் 7.2 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் கூட்டணும் நமக்கு. இதே மாதிரி தான் அவனுக்கும் கூட்டணும். இது ஃபேர் டீலிமிட்டேஷன். ஜனத்தொகையின் அடிப்படையில் பண்றதா இருந்தா பழைய ஜனத்தொகையை காட்டாம இப்போ உள்ள ஜனத்தொகையின் அடிப்படையில் செய்யணும். இந்த 2 தான் கோரிக்கையே. இது அதுல இடம்பெற்று இருந்தா நீங்க அதை எதுக்க முடியுமா? அரை மணி நேரம் கொடுங்க, அதை சரி பண்ணிட்டு வரேன் சொன்னாரா இல்லையா அமித்ஷா?
ஆமா. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்க வேணாமா? இது டீலிமிட்டேஷன் என்னன்னே தெரியாதவெல்லாம் டீலிமிட்டேஷனை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இல்ல 1/2 மணி நேரத்துல மாத்திடுவேன்னு சொன்னார் அமித்ஷா. சரிங்க, அந்த மாற்ற செய்திருந்தால் திமுக அப்ப ஆதரிச்சிருக்குமா? வேற என்ன பண்ணுவாங்க? மாற்றம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இல்ல சார், அது எவ்வளவு அபாயகரமானது. பிறகு குறுக்கிட்ட அகிலேஷ் யாதவ் அவர்கள், நீங்க ஒரு பெண்மணியை நீங்க பிரதமரா கொண்டு வந்தாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவர் மறுப்பு தெரிவிச்சாரு. திருத்தம் கொண்டு வந்தா கூட அங்க 1/2 மணி நேரத்துல ஒரு ஆள் செய்ய முடியுமா? அத 1/2 மணி நேரத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர? பிரதமர் வாய்மொழியா ஒரு உத்தரவாதம் தராரு. சொல்றது பிரதமருடைய வாய்மொழியான உத்தரவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ இன்னும் பல எதிர்கட்சிகளோ நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப டிராப்ட்ல நாங்க கொண்டு வரோம், மசோதாவை நாங்க கொண்டு வரோம், அதுல நாங்க கொண்டு வரோம்ன்றாரு. அப்போ அதையும் குறுக்கிட்டு இவர் வந்து மறுக்கிறாரு அகிலேஷ் யாதவ். கேசி வேணுகோபால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக அவர் 1/2 மணி நேரத்துல அதை செய்ய முடியும். இப்ப நான் அதே அகிலேஷ் யாதவ் வரட்டும் படிச்சு பார்த்து சொல்றோங்க, அது என்ன சொல்றீங்க? இப்போ 1/2 மணி நேரத்துல மாத்த முடியாதுல்ல. அது அப்படி அது சும்மா நம்மள ஏமாத்த சொல்றாருன்னு தெரியலையா? அது அந்த இடத்துல அவருக்கு பதில் இல்லை, அதனால அது மறை மாத்துறாரு. கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் கரெக்டா இருந்தது. அன்னைக்கும் அதே நிலைப்பாடு தான், இன்னைக்கும் அதே நிலைப்பாடு தான். அதை டிஆர் பாலு ரொம்ப நல்லா சொன்னார் பிரஸ் மீட்ல தெளிவா. அன்னைக்கு நம்ம என்ன சொன்னா, இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுலன்னா, டீலிமிட்டேஷன்னா என்னன்னே தெரியாத தற்குறிகள் ஆட்சிக்கு வந்ததுதான் சிக்கல். இப்போ இவ்வளவு கடுமையான வார்த்தைகள். தற்குறிங்கிறது தப்பான வார்த்தை கிடையாதுங்க. குளத்தூர்ல கொத்து புரோட்டாங்கிறது சரியான வார்த்தையா? என்ன இதுக்குங்கிறது சரியான வார்த்தையா? எனவே டீலிமிட்டேஷன்னா என்னன்னே தெரியாத தற்குறிகள் ஆட்சிக்கு வந்ததுதான் இப்ப சிக்கல். என்ன நடக்குது? டீலிமிட்டேஷன் திரும்ப ஆதரிக்கிறாங்க. நாங்க அப்பத்துல இருந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்றோம், ஏன் நோ டீலிமிட்டேஷன் சொல்லல. நான் இப்ப திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு. அவர் என்ன இப்ப அமித்ஷா 1/2 மணி நேரத்துல போய், உதாரணம் சொல்றேன், 1/2 மணி நேரத்துல போய் ஜனத்தொகையின் அடிப்படையில் இப்ப கரண்ட் பாப்புலேஷன் அடிப்படையில மாத்திடுவோம் டீலிமிட்டேஷன் 7.2 என்னமோ அந்த ஒரு ரேஷியோ வருது, கூட்டல் வருது. அதே 7.2 தான் தமிழ்நாட்டுக்கும், அதே 7.2 தான் யூபிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. நீங்க ஏற்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. உங்களதான் பதில் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா அதை விட முக்கியமா டீலிமிட்டேஷனை யூபி எதிர்க்கும். இப்ப இருக்கிற டீலிமிட்டேஷன் அன்ஃபேர் டீலிமிட்டேஷன் யூபி எதிர்க்கும், மாப்பில காங்கிரசும் எதிர்க்கும், குஜராத்தில் காங்கிரஸ் எதிர்க்கும், டெல்லியில் கெஜ்ரிவால் எதிர்ப்பார், பஞ்சாபில் டெல்லியில்னா மீனிங் பஞ்சாபில் கெஜ்ரிவால் எதிர்ப்பார், இவர் எதிர்ப்பாரு, ஜார்க்கண்ட்ல வந்து இவர் எதிர்த்து முக்தி மோர்ச்சா எதிர்க்கும், சோரன் எதிர்ப்பாரு. மேகதாதுல அணை கட்டுறதை யார் எதிர்க்கணும்? மேகதாதுல அணை கட்டுறதை பார்லிமெண்ட்ல யார் பேசணும்? குறைஞ்சபட்சம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, ஏன்னா அவர் எம்பி இல்ல விஜய்க்கு, அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய யார் பேசணும்? காங்கிரஸ் சார்பா ராஜேஷோ அல்லது விஸ்வநாதனோ? அவங்க எம்எல்ஏ இல்ல, எம்எல்ஏக்களா இருக்காங்க. நம்ம எம்பிக்கள் பேசணும்ல, ஜோதிமணி பேசுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதை பேசுவதற்கான அவையில வந்து மனு கொடுத்திருக்கு. அப்ப எவன் இங்க நிக்கிறான்? இந்த மடைமாற்ற புண்ணாக்கு வேலைலாம் வேணாம். டீலிமிட்டேஷனை ஒரு கால் உங்க வாதத்துக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் குறைவா எதிர்க்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை மற்ற மாநிலங்கள் விடாது. குறைந்தபட்சம் மற்ற மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் விடாது. குறைஞ்சபட்சம் அது மற்ற காங்கிரஸ் அல்லாத பிற மாநில முதலமைச்சர்கள் கூட கைவிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். மற்ற மாநில முதல்வர் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் விஜய் இருக்கிறார். இப்ப திமுக எங்கேயுமே இல்லை, ஒரு இடம் தான் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லை சிஎம்மா. மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்ப்பாங்க. ஆனால் மேகதாதுல வந்து அணை கட்டுவது சம்பந்தமாகவும் மேகதாது விவகாரத்தை முதன்மையாக பேசக்கூடிய ஒரே மாநிலம் தான் இருக்காது. எந்த மாநிலம்? தமிழ்நாடு மட்டும் தான் பேச முடியும். பேசுமா காங்கிரஸ்? இது ஏன் யாரும் கேள்வி கேட்கல? பேசுற திமுகவை ஏன் யாரும் உயர்த்தி பேசல? அதை விட இது ரொம்ப முக்கியம், வாழ்வாதார பிரச்சனை தண்ணி அப்படின்னு ஏன் சொல்லல? ஒரே காலகட்டத்தில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் நிற்பது திமுக, ஒரே காலகட்டத்தில் மேகதாதுக்கு எதிராகவும் களத்தில் நிற்பது திமுக, ஒரே காலகட்டத்தில் இதே நீட்டுக்கு எதிராகவும் களத்தில் நிற்பது திமுக. நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று போராடக்கூடிய சிஜேபியுடைய போராட்டத்திலே சோனம் வாங்சுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் ஆராசா திமுக. அந்த இடத்துல களத்தில் நின்று பேசுவதும் திமுக. டீலிமிட்டேஷன் எதிர்ப்பேன் என்று பேட்டி கொடுப்பதும் திமுக. டிஆர் பாலு பேட்டி தருகிறார், சிறுத்தை சிவா பேட்டி தருகிறார். டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் இருக்கிறோம், மேகதாதுக்கு எதிராகவும் இருக்கிறோம், நீட்டுக்கு எதிராகவும் இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, இந்த மண்ணின் மகத்துவம் சார்ந்து, இந்த தமிழ் மண்ணுக்கு சார்ந்து, அதனுடைய உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. எதிர்த்து எவ்வளவு காலம் தான் நீங்க இந்த மாதிரி புலிவாரி எதிர்ப்பீங்க, மலத்தவாரி இறப்பீங்க? ஆனால் இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாத ஒரு கட்சி ஆட்சிக்கே கொண்டு வந்துட்டீங்க. அவனுக்கு என்னத்தை பேசுறோன்னு கூட அவனுக்கு தெரியாது, எதுக்கு இதை பேசுறோன்னு கூட தெரியாது. டீலிமிட்டேஷன் என்னடா கேட்டோம், ஏதாவது அறிவு இருக்காடா உங்களுக்கு நம்ம கேட்போம். டீலிமிட்டேஷன் நம்ம கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், எல்லா மாநிலமும் சொன்னது. ஏன்னா டீலிமிட்டேஷன் இஸ் a constitutional process. அது நடக்கக்கூடாது எவனும் சொல்ல மாட்டான். இதற்கு முன்னாலும் அதை தடுத்து நிறுத்தியதார். நேற்று கூட ஒரு விவாதத்தில் பேசிட்டு இருந்தாங்க, டிவியில பார்த்தேன். காங்கிரஸ்காரனே வந்து சொல்றான்
இது தடுத்து நிறுத்துறது வந்து கலைஞர் தான் வந்து கஷ்டப்பட்டு ஃபேரா இருக்கணும் வாஜ்பாய் காலகட்டத்தில் இது ஃபேரா இருக்கணும் அப்படின்னு தூக்கி போட்டார். எல்லா காலகட்டத்திலும் மாநில உரிமைக்காக நின்றவன் என்கின்ற வரலாற்றை ஒருவன் புத்தகமாக எழுதி புரட்டி பார்ப்பானே, ஆனால் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா எமர்ஜென்சி காலகட்டம் வருது, உதாரணம் சொல்றேன், அது மட்டும்தான் நமது அதிமுக கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டக்கூடாது இல்ல. எமர்ஜென்சி காலகட்டம் வருது, மாநில கட்சிகள்லாம் தடை பண்ணிடுவாங்கன்னு ஒன்று ஓடி போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்திருங்க, நான் தேசிய கட்சின்னு சொன்னது எம்ஜிஆர். இது அப்பவும் களத்தில் எமர்ஜென்சி எதிர்த்து நின்ற மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எனவே மாநில உரிமைகளாக இருந்தாலும் மக்கள் உரிமைகளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் உறுதியாக நின்றுருக்கு. இந்த பாஜக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சிக்கு வந்து விடலாம், மற்றபடி நம்மளுக்கு வந்து கவர்னன்ஸ் தேவையில்லை, யார்கிட்டும் இணங்கி போக வேண்டியதில்லை, ஒரு கூட்டணி தர்மத்தை பேண வேண்டியதில்லை என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸும் தாவேக்காவும் மக்களை ஏமாற்ற பார்க்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த பார்லிமெண்ட் வளாகத்தில் நடந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்திலையும் இன்னைக்கும் அவசர கூட்டம் அம்மையார் சோனியா காந்தி தலைமையில் நடந்துச்சு. 2 கூட்டத்திலையும் திமுக பாய்காட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, காங்கிரஸ் இருக்கக்கூடிய சபையில் நாங்கள் இருக்க மாட்டோம், மாறாக பிராந்திய கட்சிகள் அவங்களுடைய இதில் நாங்கள் மாரல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இது ஒரு ஹிக்டிக்கான ஒரு சமயம், ஒரு எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு விவகாரம். இதுல ஏன் நம்ம வந்து பங்கேற்க கூடாது, ஏன் பங்கேற்க நம்ம மறுத்துட்டோம்? 13 ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் பாஜகவினுடைய திட்டங்களையும் ஆட்சி செயல்முறைகளையும் எதிர்த்து தீர்வு காணும் என்று ஒரு மூட நம்பிக்கையில் இருந்து விட்டதனால் அந்த மூட நம்பிக்கையிலிருந்து பகுத்தறிவு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறிச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த 13 வருஷத்துல என்னத்தை கிழிச்சது காங்கிரஸ்? என்ன கிழிச்சது? பாஜகவுடைய எந்த திட்டத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சது? இப்போ இன்னமும் புதுசாக இவங்களை போய் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அல்ல, இவங்களோடு ஒருங்கிணைந்து இருந்த யாருக்காவது ஒன்று உருப்படியாக செஞ்சுருக்காங்களா? கெஜ்ரிவாலுக்கு நல்லது பண்ணாங்களா? மம்தா பானர்ஜிக்கு அநீதி அளிக்கப்படும் போது ஏதாவது நல்லது பண்ணாங்களா? களத்தில் நின்றாங்களா? இது யதார்த்தத்தை கேட்குறேன். ஏன் சிவசேனாக்கு ஏதாவது அநீதி நடக்கும்போது அந்த கட்சி பல கூறுகளாக உடைக்கப்பட்ட போது களத்தில் இறங்கி சட்ட போராட்டத்திலோ அல்லது ஜனநாயக போராட்டங்களிலோ கடுமையான குரலை எழுப்பி அங்கங்கே சும்மா ஒரு ட்வீட் போட்டு விடுறதை பற்றி நான் பேசலை. நாளைக்கு இது நமக்கு நடக்குமேங்கிற எண்ணம் என்றைக்குமே இருந்ததில்லை காங்கிரஸுக்கு. ஏன்னா ஆட்சியில் இருந்து மாநில கட்சிகளை பாஜக அழித்ததை போல் ஆட்சியில் இல்லாமலேயே அழித்த சாதனை வந்து காங்கிரஸுக்கு தான் போகும். மம்தா பானர்ஜி கேளுங்க சொல்லுவாங்க, கெஜ்ரிவாலை கேளுங்க சொல்லுவார், சிவசேனா கேளுங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டார், கொஞ்சம் கழிச்சு கூட சொல்லுவார். சிவசேனாவும் இவரும் முக்தி மோர்ச்சாவும் வந்து இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வேணா சொல்லுவாங்க. ஏன் முந்தா நேற்று நடந்த பீகாரில் நடந்தது போய் கேளுங்க, அகிலேஷ் அது வேற தேஜஸ்வியை கடைசி வரைக்கும் சிஎம் வேட்பாளர்னு அறிவிக்காமல் ஒரு பாடு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாளைக்கு வரப்போறக்கூடிய யூபியில் வந்து இப்போ ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிட்டார். பாதிக்கு பாதி மனசாட்சி வேணாமா? நீங்களும் அகிலேஷும் ஒன்றா அந்த இடத்துல. இப்படி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கொள்கையாக மாநில கட்சிகளை பலகீனப்படுத்துவதை வைத்திருப்பதற்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற இந்த பொய் பிம்பம் இருக்குல்ல. அவருக்கு நேஷனலிசம் உணர்வு இருக்கு, ஆனால் இந்தியாவில் வெறும் நேஷனலிசம் உணர்வு இருக்க முடியாது. அவங்க சார்ந்த பிராந்திய உணர்வோட தான் அவங்களால இருக்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. ஆனால் இந்தியாவினுடைய இந்த அடிப்படைக்கே எதிரான ஒரு கொள்கையை, இந்தியா கட்டமைக்கப்பட்ட இந்த அடிப்படைக்கு எதிரான கொள்கையை பாரதிய ஜனதா வச்சிருக்கும் போது அதை அசைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு தேசிய கட்சிக்கு இல்லை, மாநில கட்சிகளுடைய கூட்டுக்கு தான் இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. இப்போ டிராஃப்ட் வரட்டும் எங்க கைக்கு, நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிருக்கீங்க. இல்லைங்க, இப்போதைக்கு எதிர்க்க தான் செய்யறோம். அது எல்லாமே தெளிவா எதிர்க்கிறீங்க. இப்ப எதிர்க்கிறோம், உறுதியா எதிர்க்கிறோம். ஆஸ் ஆஃப் நோ எதிர்ப்பு தான். டிஆர் பாலு சாரும் சொல்லிட்டாரு, சிவாசாரும் சொல்லிட்டாரு, இப்போதைக்கு எதிர்ப்பு. ஏன்னா இதான் திரிக்கப்படுது, இப்போதைக்கு எதிர்ப்பு தான். ஆனால் அன்னைக்கு நாங்க கேட்டதும் நோ டிலிமிட்டேஷன்ல ஃபேர் டிலிமிட்டேஷன் தான். சோ அது வந்து இப்போ ஒன்றிய அரசு 4 மணி நேரத்தை திருத்தறேன்னு சொன்னாரா இல்லையா? என்னத்தை திருத்திருக்காருன்னு பாப்போமே. இல்ல சார், இப்போ மாநில சுயாட்சி விவகாரத்துல கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள், இந்த 12 ஆண்டுகள் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஏதாவது வந்து ஜனநாயக ரீதியா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவரோட கருத்துக்களை கேட்டு அப்படி ஏதேனும் நடந்திருக்கா? இது வரைக்கும் நடக்கல. இப்போ டிராஃப்டை கூட நீங்க 24 ஹவர்ஸ்லயோ இல்ல அந்த காலையில ஈவினிங் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில கொடுக்கறது, இப்படிப்பட்ட ஒரு செயல் வடிவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இதுலயும் அதே பாணியை கடைபிடிக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை தான். இவங்க அப்படிதான் இதே மாடல் தான் திருப்பி இங்க கொண்டு வர்றாங்க. இவங்களோட அணுகுமுறையெல்லாம் நம்ம வந்து நம்பிட முடியாது. 12 ஆண்டுகள் எப்படி செஞ்சாங்களோ அதே போலதான் மீண்டும் வருவாங்கன்னு சொல்லி நம்ம முன்முடிவுக்கு வந்துடலாமே. பாரதிய ஜனதா என்றால் அது மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி தான், மாநில சுயாட்சிக்கு எதிராக தான் பாலிசியை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முன்முடிவுல வர்றதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்ப அதுதான் பதில். நல்ல வேலை இப்படி கேட்பீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நாம எதிர்க்கிறோம்.
எப்படி கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்களான்னா அது தெரியாதுங்க, டிராஃப்டை பார்த்தா தான் தெரியுங்கிறோம். ம். எப்படி கொண்டு வந்தாலும் மாற்றி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால் மாற்றி கொடுத்துருக்காங்களான்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்கள் போராட்டம் வெடித்த போது பல நேரங்களில் பாஜகவே நம்ம மூக்க நாங்கள் போட்டிருக்கிறோம் பல்வேறு விஷயங்கள்ல. சிஏ என்பிஆர் என்ஆர்சி விவகாரங்கள், என்பிஆர் என்ஆர்சி கணக்கெடுத்து அதற்கு பின்னர் பல பேருடைய குடியுரிமையை பறித்து விட்டு அதற்கு பின்னர் சிஏஏவை வச்சு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் குடியுரிமையை கொடுத்து விட்டு இஸ்லாமியர்களே ஓரங்கட்ட வேண்டும் இந்தியா முழுக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தாங்க. காங்கிரஸ் அதுக்கு ஒன்றும் கிழிக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மையினரும் போராடினார்கள். உறுதியாக இந்தியா முழுக்க ரத்த களறி ஓடியது. டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் போராட்டங்கள் வெடித்தது. ஜனநாயக சக்திகள் துணைக்கு வந்தார்கள். நேச சக்திகள் களத்தில் இறங்கினார்கள். தமிழ்நாட்டிலெல்லாம் பெரும் புரட்சி நடந்தது. ஷாயின்பாகுகள் அங்கங்கே வெடித்தது. அதனுடைய விளைவா என்னாச்சு? கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுன்னா சிஏஏ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்பிஆர் என்ஆர்சியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிஏஏ மட்டும் தான் நடைமுறையில் இருக்குது. என்பிஆர் என்ஆர்சி வரல இங்கே தமிழ்நாடு மற்ற கொரோனா இப்போ காலகட்டம் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ ஒரு பத்திரிகையாளருங்க கூட இதை கிரேஸ் ஏதோ எடப்பாடிக்கு வந்து கொரோனா வந்து காலம் வந்துருச்சு அதனால தப்பிச்சிட்டாருன்னு கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். கொரோனா முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஏன் பண்ணல அதை? எனவே மக்கள் போராட்டம் பாஜகவை பல நேரங்களில் நிர்பந்திக்க வைத்திருக்கிறது. இப்ப நம்ம சொல்றது எதிர்க்கிறோங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப வெளிநடப்பு செஞ்சிட்டீங்கன்னா அதாவது மறைமுகமான ஆதரவு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படிதான் செய்திகள் போட்டுருக்காங்க. நீங்க வாக் அவுட் பண்ணிடுவீங்க, வாக் அவுட் பண்ணிட்டோம்னா அது இன்னும் ஈஸியா போயிடும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கடந்த காலத்துக்கு செஞ்சிருக்கீங்களா? வாக் அவுட் பண்ணிருக்கீங்கல்ல? இல்லையே. அதாவது இப்ப சிஏஏ சட்டத்துக்கு வந்து இப்ப லோக்சபாவில் நம்ம வந்து எதிர்த்து ஓட்டு போடல, வாக் அவுட் தானே பண்ணோம். பிறகு ராஜ்யசபாவுக்கு தானே நம்ம வந்து வாக்களிச்சோம். பண்ணோமா இல்லையா? ரெண்டுலயுமே போட்டா தானே பாஸ் ஆகும். லோக்சபாவில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இன்னொரு விஷயத்தில் அதாவது ஒரு விஷயத்தில் ஜனநாயக பூர்வமா தெரிவிக்கிறோம், இன்னொரு விஷயத்தில் பாராளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டு தெரிவிக்கிறோம். பட் எது அப்படி பார்த்தா அதே சிஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தான் அப்படி பார்த்தா. ஸோ இதெல்லாம் எல்லாமே தெளிவாக தான் பண்ணியிருக்கோம். மற்றவங்க தான் நம்மள வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். பிரச்சனை என்னன்னா, திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக தான் இதை இப்படி கரெக்டாக பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணணும். இன்னொருத்தர் அதை பத்தி எதுவுமே கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் இயங்கிட்டு இருக்கிறான், ஓடிக்கிட்டு இருக்கிறான், ரத்தம் சிந்துறான், வேர்வை சிந்துறான், போராடுறான், களத்துல நிக்கிறான், அடி வாங்குறான், உதப்படுறான், சிறைப்படுறான், அவனையே நோட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புங்கடா, அவன்கிட்ட கேளுங்கடா என்ன கருத்துன்னு. ஒரு டாஸ்மாக் அமைச்சர் இருப்பார், அவரை கேளுங்க, நல்லா உளருவாரு. இன்னொரு அம்மா ரீல்ஸ் மந்திரி இருப்பாங்க, அவங்கள கேளுங்க, நல்லா உளருவாரு. இன்னொருத்தர் இருப்பாரு பவுடர் மினிஸ்டர், அவரை கூப்பிட்டு கேளுங்க, இவங்களாம் பேசுவாங்களா? டீலிமிட்டேஷன் பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு கருத்து? இன்னொருத்தர் இருப்பார், பொய்க்கினே பிறந்த ஒருத்தர் இருப்பார், ஒரு அமைச்சர், அவரை கேளுங்க, காலையில சாயங்காலம் போய் சொல்லுவாரு. டீலிமிட்டேஷன் அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு, என்ன நிலைப்பாடு தாவேக்க எடுக்க போகுதுன்னு கேளுங்க. இன்னொருத்தர் இருப்பார் விளையாட்டா ஒரு அமைச்சர், அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவசரமா இருப்பார், அவரை கூப்பிட்டு கேளுங்க, டீலிமிட்டேஷன் நிலைப்பாடு என்ன தெளிவு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. எல்லாத்தையும் விட மேகதாது பத்தி இது வரைக்கும் அவருடைய துறை பேசாத ஒரு அமைச்சர் புசியானந்த், அவரை கூப்பிட்டு கேளுங்க. திமுக நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறது, போராடி இருக்கிறது, களத்தில் நிக்கிறது. இவ்வளவு செஞ்ச திமுக ஓரம் கட்டி விட்டு ஒரு கட்சி கூட்டு வந்திருக்கீங்க, அது எவனுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படி? அவங்க கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களா? இல்ல திமுக மட்டும்தான் கேள்வி சுமைகளையும் சிறுவைகளையும் காலம்புறா சுமக்கணுமா? எங்கள் நிலைப்பாடில் தெளிவாக இருக்கிறோம், டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம். இப்ப திரும்ப கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு நாள் அடக்கி இருந்ததுக்கு காரணமே அதே மாதிரி கொண்டு வந்தா பண்ண முடியாது. ஆனா இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ், அவங்க செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இப்ப திரும்பி கொண்டு வராங்கன்னா பாப்போமே என்ன அப்படின்னு அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்கிறார், நாங்களும் சொல்லியிருக்கிறோம். வரோம் பார்ப்போம். அதே பழைய மாதிரி இருந்தா முன்பை விட உக்கிரமாக எதிர்ப்போம், எவரையும் நம்பாமல். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ காங்கிரஸ் போல இன்னும் தாவேக்காவில் இருக்க கூட்டணி கட்சியினர் தான் உங்க மேல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, பாஜக போக போதா இல்லை இணக்கமா போயிட்டீங்கன்னு சொல்லி. திருமாவளவனும் அதே டோன்லயே ஒரு விஷயத்த பேசினார். நாளை பின்ன பிஜேபி கூட திமுக கூட போகலாம், அது ஒரு பக்கம், ஏன்னா அவங்க அரசியல் கட்டாயத்திற்காக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதுல வந்து பதிவு செஞ்சார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ நீங்க உணர்வுபூர்வமாக ஐடியாலஜிக்கல் ரீதியா அவர்களை வந்து எதிர்க்கிறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல வந்து உள்ளடங்குது. திருமாவளவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் இல்லை. ஏன் சார் நீங்க வந்து நம்பகத்தன்மையை இழந்த ஒரு தலைவராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் டெய்லி மாறிட்டு வர்றாரு. சார் நீங்க இல்லீகல் சீட்டாஸ்ன்னு சொன்னீங்க, நீங்க ஒரு பெருமிதமா சொல்லிக்கிட்டீங்க. அப்போ அதை நான் முதல்லன்னு சொன்னேன், நான் தான் அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஸ்லீப்பர் செல் அளவுக்கு அவரை நம்ம நேசிச்சோம். இன்னைக்கு வந்து ஃபோன், அதாவது ஒரு கல்யாணத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சீமானும் சந்திச்சுக்கிட்டாலே கொஞ்சம் குழாவரதமா, இவர் ஃபோன் பண்ணி பர்த்டே வாழ்த்து சம்மந்தமே இல்லாமல் அமித்ஷா சொன்னதை இவர் பெருமையா பேசுவார், அது பேர் கொஞ்சம் குழாவறது இல்லை. அவர் தானே பெருமையா பேசிக்கிறார், என்ன அமித்ஷா ஃபோன் பண்ணாரு அப்படின்னு பெருமையா அவர் தானே பேசிக்கிறார், கொஞ்சம் குழாவணும் அப்படின்னு. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒன்று சொல்றேன்,
கள்ளக்குழந்தைகள் அப்படின்னு அவர் யாரை பார்த்து சொன்னாரோ அவர்களுக்காக ஒரு அமைச்சரவையில் அவங்களோட போய் கூட்டணி வைத்த அவர் நாளைக்கு பிஜேபியோட கூட கூட்டணி வைக்கலாம், யார் கண்டா? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அதை போய் நீங்க திருமாவளவனை கேளுங்க, ஏன் சார் திமுக அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. அதை நோக்கிய பயணத்தில் நாங்க போயிருக்கோமா, அவர் போயிருக்காரா? அதை நோக்கிய பயணத்தில் பிஜேபியினுடைய ப்ராக்சி, ஆர்எஸ்எஸ் ப்ராக்சி, ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தைகள் சீமானும் விஜயும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே மாறி போனது நிலைப்பாடு பிறழ்வு என்று சொல்லுவீர்களா, சொல்ல மாட்டீங்களா? விளக்கம் நீங்க அப்புறம் கொடுத்துக்குங்க. அது ஒரு நிலைப்பாட்டு பிறழ்வு தானே. ஓகே, அதை செஞ்ச நீங்க வேணா பிஜேபியோட போவீங்க, அதுக்கான முகாந்திரம் இருக்கு. ஒற்றை அமைச்சருக்கு இத்தனை காம்ப்ரமைஸ் உங்களால செய்ய முடியுது. காலைல ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, கொஞ்சம் இருக்கீங்க 3 நிலைப்பாடு தான் மாத்திருக்கேன் இன்னைக்கு, மிட் நைட் வரைக்கும் டைம் இருக்கு, இன்னொரு நிலைப்பாடு மாத்துறேன் அப்படின்னு நிலைப்பாட்டு மாறுதலில் மாரத்தான் ரேஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவரிடத்துல போய் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்டா வச்சு நீங்க கேட்கறதா இருந்தா நான் பதிலுக்கு சொல்றேன், இது நான் சொல்றதுல உண்மை இருக்குது. நாளைக்கு திருமாவளவன் பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களை கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி.